மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் கரு பழனியப்பன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ட்ரெய்மி அப்பளம் வழங்கும் வா தமிழாவா, கோப்ரோஸ்டட் பை லக்ஷ்மி செராமிக்ஸ், கம்ஃபர்ட் பார்ட்னர் ஆனந்த் பனியன் மற்றும் இன்னர்வேர், ஸ்பெஷல் பார்ட்னர் வீக்கேர், அசோசியேட் பார்ட்னர் ஹர்ஷா டைல்ஸ். மனிதர்களில் எதிர்பாரா விதமாக மாற்றுத்திறனாளிகளாக பிறந்தவர்கள் இருக்காங்கல்ல, அப்படி மாற்றுத்திறனாளிகளாக பிறந்தவர்களை பார்க்கும் பொழுது சமூகம் ஒரு கருணையோடும் பரிதாபத்தோடும் இவர்களுக்கு நாம் உதவி செய்தால் நல்லது அப்படின்னு எண்ணத்தோடு தான் இருக்கும் எப்போவுமே. அப்படி ஒரு மாற்றுத்திறனாளி இருக்க உயரம் குறைந்தவர்களை பார்க்கும்போது பரிதாபத்திற்கு பதிலாக உடனே முகத்தில் ஒரு சின்ன சிரிப்பு வந்துடும். அந்த மாற்றுத்திறனாளிகளை பொதுவாக சமூகத்தில் எதற்காக பயன்படுத்துகிறோம் என்றால், பெரும்பாலும் 90 விழுக்காடு அவர்களை காட்சி பொருளாக தான் பயன்படுத்துகிறோம். திரையில், அரங்கத்தில் அல்லது சர்க்கஸில், வரவேற்பை நிற்க வைக்கிறதுல அப்படின்னு காட்சி பொருளாக பயன்படுத்துவதாக தான் சமூகம் இருக்கிறது. ஆனால் மற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கும் இந்த உயரம் குறைந்தவர்களுக்கும் ஒரு பெரிய வேறுபாடு என்ன அப்படின்னா, இவர்கள் எந்த வகையிலும் எதிலும் குறைந்தவர்கள் இல்லை, எல்லோரையும் போல சராசரியாக எல்லா வாழ்வும் வாழ முடிந்த ஒருத்தர். அவர்களுக்கான இருக்க சிறு சிறு சிரமங்களோட. அப்போ மற்ற மாற்றுத்திறனாளிகளிடம் இருக்கும் அந்த பரிதாபமும் அந்த கருணையும் அந்த எண்ணமும் இவர்களை பார்க்கும் பொழுது என்னவாக சமூகத்துக்கு மாறியது? ஏன் இவர்களை பார்த்தோன்னு ஒரு சின்ன எழல் இருக்குது, ஏன் ஒரு சின்ன புன்னகை வருது, ஏன் ஒரு சின்ன சிரிப்பு இதழோரத்தில் வருது அப்படின்னா, அதை இவர்களை என்னவாக எதிர்கொண்டார்கள்? அது எல்லாத்தையும் தாண்டி தான் நினைக்குவங்க. இவர்கள் எல்லோரும் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களாக ஒரு சராசரி வாழ்க்கை நடத்துவதாக இருக்காங்க. இவர்களின் உறவினர்களாக இருக்கிற அம்மா, அப்பா, தங்கை, வாழ்க்கை துணையாக இருக்கிற சராசரி உயரத்தில் உள்ளவர்கள் இவர்களோடு இணைந்து வாழ்வதை இந்த சமூகம் பார்த்து கொண்டே இருக்கிறது. அப்போ உங்களைப் போலவே அவர்களும் இதில் பாராட்டுக்குரியவர்கள் தான். இந்த 2 பேரையும், உயரம் குறைந்தவர்களையும் அவர்களின் குடும்பத்தினரையும் பேசணும்னு நினச்சா இன்றைக்கி வா தமிழாவால். காரணம், உங்களை இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வந்து உங்களை உற்று நோக்கலாம்ங்கிற அக்கறை தான் அது. நான் ஒரு உயரம் குறைந்து இருக்க ஆள் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல எப்போ உணர்ந்தீங்க? நான் 5வது படிக்கும்போது என்னை ஸ்கூலில் சேர்த்தாங்க. அப்போல்லாம் கிராமத்துலலாம் காது எட்டினா தான் ஸ்கூலில் சேர்ப்பாங்க. காது தொட்டா? ஆமாம், காது தொட்டால் தான் ஸ்கூலில் சேர்ப்பாங்க. நான் போகும்போது அமுச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் டீச்சர் கிட்டே கேட்டேன், காது எட்டினா தான் இன்னும் ஸ்கூலில் சேர்ப்பாங்க அப்படின்னு சொன்னேன். அப்போது வயசு எனக்கு 10 ஆயிடுச்சு. இல்லைப்பா, நீ வளர்ச்சி இல்லாத, உனக்கு காது எட்டினா தான் ஸ்கூலில் சேர்ப்போம் அப்படின்னு சொன்னான். அப்போ தான் தெரியும் எனக்கு, சரி நம்மளுக்கு வளர்ச்சி இல்லை, அதனால தான் நம்ம ஸ்கூலில் சேர்க்கல போல அப்படின்னு சொன்னேன். அப்போ தான் எனக்கு தெரியும் நம்ம வளர மாட்டோம்ட்டு. அதான் நீ முதல்ல உணர்ந்து தரணும். ஓகே, நம்ம உயரம் குறைவாக இருக்கிற ஒரு ஆளாக இருக்கணும். ஓகே, நீங்கள் வேறு யார் எப்போ உணர்ந்தீங்க? அவங்கள மாதிரியே தான் நானும் சராசரியாக தான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தேன். நான் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தேன். அப்போ ஒரு 7வது படிக்கும்போது எனக்கு தெரிஞ்சு, அப்போது ஸ்போர்ட்ஸில் எல்லாருமே நார்மலாக ஸ்கூலில் விளையாடும் போது எல்லோரும் ஒன்றா தான் விளையாடுவோம். ஆனால் வெளியில் ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன் வரும்போது என்னோடய சக நண்பர்கள், என்னோட நெருக்கமான நண்பர் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அதாவது நீ அந்த காம்படிஷனில் இல்லை, போட்டியில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் நான் உட்காந்து யோசித்தேன், என்ன யோசிக்கும் போது அப்போ என் டீச்சர்கிட்ட கேட்டேன், அந்த கேமில் உயரம் அதிகமானவங்க ஓடி விளையாடி கொக்கோங்கிற கேமு, அதில் வேகமாக ஓடி போய் பிடிக்கணும், கொள்ளணும், ஓடுவாங்க, தாவுவாங்க, ஜம்ப் பண்ணி பிடிப்பாங்க, கீழே விழுந்துருவாங்க, அதில் நீ வேகமாக ஓட முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ என் கிளாஸில் எல்லா பசங்களும் போயிட்டாங்க. என் கிளாஸில் மேக்ஸிமம் எல்லா பசங்களுமே பார்த்திங்கன்னா விளையாட்டில் அதிகமாக இருப்பாங்க. அப்போ நான் மட்டும் அந்த கிளாஸில் இருக்கும்போது பெண் பிள்ளைகள்லாம் உட்காந்துருக்காங்க, லேடிஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உட்காந்துருக்காங்க. பசங்க பக்கம் நான் மட்டும்தான் உட்காந்துருந்தேன். அப்போ தான் நான் யோசித்து அந்த சமயம் நான் ஃபீல் பண்ணது ஃபஸ்ட்டு. வேறு யார் நம்ம சராசரியை விட உயரம் குறைவாக இருக்கிறோம் என்பதை நீங்கள் உணர்ந்த தருணம் இது? என்னோடய சக வயது நண்பர்களோட விளையாடும் போது தான் நம்ம உயரம் வேறுபாடு இருக்குன்றதை என்னால் உணர முடிஞ்சது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 6வது 7வது படிக்கும்போது விளையாடும்போது ஒரு சில விளையாட்டுக்கெலாம் என்னை நிராகரித்தாங்க. ஸோ அப்போ தான் என்னால் உணர முடிஞ்சது. அதுதான். சின்ன வயசில் நான் எந்த இதுவும் நான் நினச்சது இல்லை, ஷார்ட்டாக இருக்குன்னு எதுவுமே நான் நினச்சது கிடையாது. 1வதுலேருந்து 10வது படிக்க வர நான் ஜாலியாகவே இருந்தேன், எந்த பாகுபாடு உற்சாகத்தோட. ஆமாம், உற்சாகத்தோட ஜாலியாக இருந்தேன். 10th முடித்து நான் சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு வந்தது தான் பசங்களோட பழகும்போது கொஞ்சம் நம்ம ஹைட்டு கம்மியாக இருக்கிறோம் அப்படின்னு கொஞ்சம் வித்தியாசம் தெரிஞ்சது. ஏன்னா அவங்க ஒரு செட்டாக இருப்பாங்க, நம்மளாம் தனியாக விட்டுருவாங்க, சின்ன பையன் கிடக்குறான் அப்படின்னு அப்படியே விட்டுருவாங்க. நானும் என் பாட்டிலே இருப்பேன். அப்போ தான் நான் ஃபீல் பண்ணுவேன், நம்ம இப்படி குள்ளமாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு, அதனால் நம்ம கூட யாரும் செட்டாக சேர மாட்டாங்க அப்படின்னு நான் நினச்சேன். அப்போ தான் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஓகே, அதுக்கப்புறம் என்ன படிச்சிங்க? அதுக்கப்புறம் ஐடி ஊனமுட்டூர் இதில் நான் ஐடிஐ படித்தேன். ஐடி புக் பெயிண்டிங் படித்தேன், டெய்லரிங் படித்தேன், எலக்ட்ரானிக்ஸ் படித்தேன். அப்படியே இருந்துட்டு தேசிய பாடல் ஸ்கூலில் லைனில் நிற்க வைப்பாங்க, நம்மளை தான் இழுத்துக்கிட்டு வருவாங்க. அப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டில் நிற்க வைக்கிறதுக்கு
அப்போ தான் எனக்கு தெரியும் சார் நம்ம தான் ரொம்ப குள்ளமாக இருக்கணும் ஃபீல் பண்ணுவோம். ஓகே, இந்த விஷயம் உங்களுக்கு இது தெரிய வந்திருக்கு. உதாரணத்துக்கு அவர் சொன்னார்ல, எங்கள் அப்பாவுக்கும் தெரியல, கிட்டத்தட்ட நான் பள்ளிக்கூடத்துக்கு போய்கிட்டே இருந்தேன், 10 வயசு வரைக்கும் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கலை, அப்போ தான் எங்கள் அப்பாவுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அப்படி நம்ம பிள்ளை இந்த மாதிரியான ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்கிறான் போல இருக்கு அப்படின்னு நினச்ச பொழுது அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்னு நினச்சி தெரிய வந்த பொழுது? என் பேர் கார்த்தி, மதுரையிலேருந்து வரேன். அவர் ராம்ஜியோட அண்ணன் தானா. மதுரையில் பிறக்கிறப்ப நல்லா தான் பிறந்திருந்தார். ஒரு 2 மாதம் 3 மாதம் கழிச்சு ஒரே அந்த கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக இருந்துச்சு, விரலாம். ஆமாம். அப்பா வந்து பார்த்துட்டு ஜிஹெச் தான் கூட்டி போனோம். எல்லா டாக்டருமே பார்த்தாங்க. அவனை ஒரு காட்சி பொருளாக, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு காட்சி பொருளாக, ஒரு விளையாட்டு பொருளாக தான் பார்த்தாங்க தவிர அவனை இம்ப்ரூவ் பண்ணலாம் இல்லை அவனை டிப்ரெஷன் ஆகாமல் எப்படி கொண்டு வரலாம் அந்த மாதிரி யாருமே சொல்லலை. நம்ம ஒதுக்கிடக்கூடாது, அவனை நம்மளை விட தாழ்வு மனப்பனை கொண்டு போயிடக்கூடாதுன்றக்காண்டி அவன் எங்கே கூப்பிட்டாலும் வருவேன். ஷோ கூட்டப்போ கூட வந்தேன். அவர் மேரேஜ் பாம்பேயில் நடந்துச்சு. அந்த பொண்ணு யோகிதா என்னோட தம்பியோட ஒய்ஃபு, எல்லோ கலர். அண்ணனும் அப்போ நான் ஃபாரினில் இருந்தேன். அண்ணனும் அவரும் தான் 2 பேர் தான் போய் அங்கே பொண்ணை பார்த்தாங்க. பொண்ணை பார்த்து அவங்கள இங்கே ஓகே பண்ணி மதுரை மீனாட்சி கோயிலை வச்சு 2016 பெர்மிஷன் வாங்கிட்டு கமிஷன்கிட்ட போய் பெர்மிஷன் வாங்கி போய் கல்யாணம் பண்ணி வச்சு இன்றைக்கி அவருக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது. உண்மையில் ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் அவனுக்கு கல்யாணம் நடக்காது அந்த ஒரு கவலை எனக்கு ரொம்ப. வெரி குட். அப்பா கிடையாது, அண்ணன் தான். ஆனால் எனக்கு அந்த வருத்தம் இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் அந்த வருத்தம் இருந்தது. அவருக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது நம்மள மாதிரியே. நீங்கள் அந்த பிள்ளைங்க நல்லா இருக்குது அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. ஓகே, ஆனால் உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா, அந்த மாற்றுத்திறனாளின்னு சொல்கிறது அது நம்ம தான் சொல்லிக்கிறோமே தவிர அவங்கள்ட்ட கிடையாது. நான் இங்கே பார்த்தாலே நிறையா பேர் பார்த்துருக்கேன். இப்போ என் தம்பியெல்லாம் செல்ஃப் கான்ஃபிடென்ட் அதிகம். மற்றவங்க தப்பாக நினைப்பாங்க, வெளியே ரோட்டில் போனால் அப்போலாம் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆமாம், அது நினைக்க வேண்டியதில்லை. ஒரு கார் வாங்கினார் சார். நான் 20 வருஷமாக வேலை பார்க்குறேன். என்னால் ஒரு சைக்கிள் கூட இன்ன வரைக்கும் வாங்க முடியல. ஆனால் அவர் 18 வருஷமாக ஒரே கம்பெனியில் இருக்காப்புல. செல்ஃபோன் சர்வீஸ், மதுரையில் செல்ஃபோன் சர்வீஸ் பார்க்குற கடையில் வேலை பார்க்குறாப்புல. ஒரு கார் வாங்கினார், இண்டிவிஜுவல் ஒரு கார் வாங்கி அதை ஆல்ட்ரேஷன் பண்ணி அவனே ஓட்டினாப்புல மதுரை ரேஸ் கோர்ஸ் கிட்ட. இன்னைக்கு ஒரு பைக் வாங்கி அந்த பைக்கை நாகர்கோயிலில் போய் ஆல்ட்ரேஷன் பண்ணி அதுக்கு லைசன்ஸ் எடுத்து பைக் ஓட்டு ஒய்ஃபோட வச்சு பைக் ஓட்டி பழகிறாப்புல. இல்லை, இந்த உலகம் உங்களுக்கு மட்டும் கிடையாதுல்ல, எங்களுக்கு இருக்கு. நாங்கள் காமிக்கணும்ல யார் என்னன்னு. இது இவருக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற எல்லா மாற்றுத்திறனாளிக்கும் பொருத்தமானது தான். அந்த கான்ஃபிடன்ஸ் தான் அவங்களை மேலே கொண்டு போகும். இன்னைக்கு பைக் வாங்கி அவரும் ஒய்ஃபும் 2 பேரும் பைக்கில் போவாங்க. இன்னைக்கு 2 வருஷமாக அந்த பைக்கில் நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன். 13 வருடமாக நான் கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் போவேன். பஸ்லையுமே போராட்டம் தான். ஆமாம், ஏறுறது போராட்டம், அது ஒரு விஷயம். பஸ் இந்தான ஏற முடியும். பஸ் இங்கே மூவிங்லேயே தான் இருக்கும். எங்களை யாரும் சின்ன பிள்ளைங்க நினச்சிட்டு ஓரத்தில் நிற்கிறாங்கன்னு அப்படியே போயிடுவாங்க. இன்கேஸ் கூட்டமாக இருந்தால் தான் பஸ் நிற்கும், தனியாக இருந்தால் நிற்க மாட்டாங்க, அப்படியே போயிடுவாங்க. நான் நிறையா வாட்டி பஸ்ஸில் மூவிங்கில் ஏறியிருக்கேன். ஒரு வாட்டி இறங்கும் போது தான் கீழே மிஸ் ஆகி கீழே விழுந்திருக்கேன். பின்னாடி இருந்து ஓடி தூக்கி விட்டு பஸ்ஸு டிரைவரை கூப்பிட்டு சத்தம் போட்டிருக்காங்க. அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. அவர் சொன்ன மாதிரி தான். நான் எனக்கு விவரம் தெரிஞ்சிருச்சு. நான் எங்கள் அப்பா ஐயா மாதிரி தான். என்னோடய அப்பா வரலை, அவரும் மாற்றுத்திறனாளி தான். என்னோடய அம்மாவும் மாற்றுத்திறனாளி தான் என் குடும்பத்தில். அப்போது எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து எங்கள் அப்பா எனக்கு கல்யாணம் ஆகிற முன்னாடி முதல் வருஷம் வரைக்கும் என்னுடைய வளர்ச்சி உயரம் அதிகமாக வரணுங்கிறதுக்காக போகாத டாக்டரே கிடையாது, எதுவுமே கிடையாது. ஜிஹெச்சில் போனோம்னா என்னை படுக்க வச்சுருவாங்க. எங்கள் அப்பா சார் நீங்கள் ஓரமாக நில்லுங்கன்னு சொல்லிடுவாங்க, இல்லைனா வெளியே வெயிட் பண்ணுங்கன்றுவாங்க. பார்த்தா எங்கள் அப்பா 1 மணி நேரம் 2 மணி நேரம் சென்று கூப்பிடுவாங்க. அது வரைக்கும் கூப்பிடவே மாட்டாங்க, அவராக எட்டி பார்ப்பார் எனக்கு விவரம் தெரிஞ்சப்போ. அப்போ என்ன விஷயம் நடந்துச்சுன்னா, என்னை படுக்க போட்டு என்னை நிறுவனமாக ஆக்கிடுவாங்க. ட்ரெஸ்ஸே இருக்காது, எல்லாத்தையும் கழிட்டு இவரை பாருங்கள், இவர் இத்தனை ஃபீட் ஹைட்டு, இந்த ஃபிங்கர் இவ்வளோ ஹைட்டு இருக்கும், இவங்களுக்கு இந்த ஃபிங்கர் வளராது, இவங்களோட இந்த முட்டி அளவு இவ்வளோ தான் இருக்கும், இந்த கால் இவ்வளோ தான் இருக்கும். ஈவன் என்னுடைய உறுப்பை முதற்கொண்டு எல்லாமே சொல்லி காமிப்பாங்க. ஓகே. அப்போ எனக்கு பேசவும் தெரியாது. இந்த மாதிரிலாம் விவரம் தெரிஞ்சு நான் அந்த சொன்ன மாதிரி ஒரு 6வது 7ஆம் வகுப்பு தாண்டினதுக்கப்புறம் தான் எனக்கு நிறையா செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு. இந்த சார் மாதிரி நிறையா பேர் கவர்மெண்ட் ஜாப்லலாம் இருக்காங்க எல்லாருமே. இப்போ நானும் கவர்மெண்ட் ஜாப் நான் ஒரு 8 வருஷமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு திருமணம் ஆனதுலேருந்து. ஏன்னா ஒரு நிரந்தர வேலை வேணும்னு சொல்லிட்டு. நான் என்றைக்குமே ஒரு தனியார் கம்பெனியை நம்பி இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் சொன்னீங்கல்ல இன்னொரு விஷயம், 18 ஆண்டு காலமாக ஒரே நிறுவனத்தில் வேலை செய்கிறேன்னு. அது ஏறத்தால் நிரந்தர வேலை தான். ஏன்னா இப்போ தனியார் நிறுவனம் நீங்கள் இல்லாமல் நடக்கவே முடியாது. காம்படிஷன் அதிகமாயிருச்சு, போட்டிகள் அதிகமாயிருச்சு. செல்போன் துறையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தெருவில் போனீங்கன்னா ஒரு 10 பேர் வச்சுருக்காங்க. போராடினதை விட இப்போ 2 மடங்கு அதிகமாக போராட வேண்டியதாக இருக்குது. அப்படிங்கும்போது ஒரு சில காலகட்டங்களில் எங்களை மாதிரி ஆட்கள் ஒரு நிரந்தர வேலை வாய்ப்பு அணுகிதான் ஆகணும். சரி, நீங்கள் இப்போ முதல்ல கார் வாங்கினீங்களா பைக் வாங்கினீங்களா? முதல்ல கார் வாங்கினேன். அது வாங்கி அதை நான் சொந்த உழைப்பில் சேர்த்து வச்சுருந்தேன்.
செகண்ட் ஹேண்டு கார் வாங்கினேன். அது வாங்குற முக்கியம் இல்லை, அது அதை வாங்கினா நம்ம எப்படி ஓட்டணும்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான மெக்கானிக்கை நான் வந்து அலசினேன். பொதுவாக வாகனத்தில் வந்து கேரளாவில் வந்து நல்லா ஆல்ட்ரேஷன் பண்ணுவாங்க, இருசக்கர வாகனமாக இருக்கட்டும் 4 சக்கர வாகனமாக இருக்கட்டும் ரெண்டுமே. அப்படிங்கும்போது நான் கேரளா இருக்குன்னு சொல்லிட்டு நான் கேரளா சூஸ் பண்ணேன். வண்டி வாங்கி நாளே வந்து ட்ரெயினில் போட்டு என்னோடய நண்பர் வந்து ரொம்ப உதவி பண்ணார். அவரை கூட்டிகிட்டு போனேன், அங்கே ஆல்ட்ரேஷன் பண்ணோம். நாகர்கோயிலேருந்து மதுரைக்கு நான் ஓட்டிகிட்டே வந்தேன் நண்பரை உட்கார வச்சு. அங்கே 2 வீலர்லேயே 2 வீலர்லையே ஜாலியாக முட்டம் போயிட்டு காலையில் ஏர்லி மார்னிங் சன் சூரிய உதயத்தை பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி ஒரு 11 மணிக்கு திருநெல்வேலி வந்து அப்படியே விரட்டி மதுரைக்கு ஒரு 3 மணிக்கு வந்துட்டேன். அவங்க சொல்லும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க, என்னென்னா வந்து அண்ணன் சொன்னோன்னே பைக்காக இருந்தாலும் சரி காராக இருந்தாலும் சரி எனக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டேன்னு ஒரு வரி சொன்னாங்க. இப்போ உங்களுடைய வீட்டுக்குள்ளே போனோன்னா உங்களுக்கு ஒரு உலகம் இருக்கும் சரியா? ஏன்னா வெளியே இருக்க சமூகம் நமக்கு ஏற்றாற் போல் இல்லைங்கிறது உங்களுக்கு இருக்க வருத்தம் பஸ்ஸில் ஏறுறது. ஆனால் வீட்டுக்குள்ளேங்கிறது நம்ம வீட்டுக்குள்ளே இருக்க உட்கார்ற நாற்காலியிலேருந்து எல்லாமும் உங்களுக்கான விஷயங்கள் ஒரு சௌரியம் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படி என்னெல்லாம் பண்ணிட்டீங்க நீங்கள்? நான் ஸ்கூல் படிக்கும்போதே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் செகண்ட் ஸ்டாண்டர்ட் போகும்போதே பெஞ்செல்லாம் ஹைட்டாக இருக்கும், ஏறி உட்கார முடியாது. ஸோ ஸ்கூலில் பர்மிஷன் வாங்கி எனக்கு ஏற்ற டேபிள் சேர் வந்து முன்னாடி வாங்கி போட்டிருந்தாரு. நான் டெய்லி அதில் தான் போய் உட்காருவேன், ஏன்னா ஏற முடியாதுங்கிறதுனால. அதே மாதிரி வீடு எங்கள் அப்பா கெட்டும்போது சுவிட்சு எல்லாமே எனக்கு ஏற்ற மாதிரி தான், எல்லா இடத்துலையுமே சுவிட்ச் இருக்கும். வீடும் அதே மாதிரி எல்லாமே ஸ்லோப் வசதி தான். ஓகே, இந்த ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலாக எல்லாரும் செய்ய வேண்டிய ஐடியா, சுவிட்சை கீழே வைக்கிறதுங்கிறது. ஆமாம், 2 வே சுவிட்சு. உங்கள் உயரத்துக்கு ஒன்று, மக உயரத்துக்கு ஒன்று. வேற என்ன செஞ்சீங்க அவங்களுக்கு ஏற்றாற் போலங்கிறது? சுவிட்சு வீட்டில் படிக்க வீல் சேரோட வர்றதுக்கு எல்லாமே படியெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் சரி பண்ணி எல்லாம் அவன் நேராக வருவான் நல்லா. உங்களுடைய வீட்டு உபயோக பொருட்களை உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்னவாக மாற்றிக்கிட்டீங்க? ஆமாம், எங்கள் அப்பா வந்து நான் சிரமப்படக்கூடாதுன்ட்டு குளிக்கும்போது ஷவர் பார்த்தீங்கன்னா நார்மலாக வைக்காமல் என்னோட ஹைட்டுக்கு ஒன்று, அவங்க குளிக்கிற மாதிரி ஒன்று வச்சார். அப்புறம் கதவு தாப்பா பார்த்தீங்கன்னா நார்மலாகவே கீழே எனக்கு ஏற்ற மாதிரி வச்சார். ஓகே, வேறு யார்? முதல்ல வந்து வெளி உலகம் வந்து எங்களை ஹெல்ப் பண்ணுறதே எங்களுக்கு ஒரு அசிங்கம்னா சார். எங்களுக்கான ஆக்சஸ் பண்ணுறதே எங்கேயுமே இல்லை. எங்கேயுமேனா இந்த ஒரு ஸ்டூலு கூட நாங்கள் ஏறி தான் உட்காரோம். ஆமாம், ரொம்ப ஹைட்டாக. எங்களுக்கான ஆக்சஸ் பண்ணுறதே இல்லை, எதுவுமே இல்லை. சுவிட்ச் பாக்ஸும் ஹைட்டாக இருக்குது. பாத்ரூமு கழுவி வெளில போனோன்னா கூட பாத்ரூமு நாங்கள் யோசிக்க வேண்டியதாக இருக்குது, எப்படிடா நம்ம ஹைட்டுக்கு ஏகமாட்டது இருக்குமேனு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வாஷ் பேசன் ஒருத்தவங்க வந்து அவங்க வந்து தண்டு விடுவாங்களான்னு வேடிக்கை பார்த்துக்கின்னு எப்போ நம்ம சாப்பிட்ட கை காற்று நிற்கணும், நம்ம காற்று நிற்கிறோம். சாப்பிட்ட கை ஒரு ஹோட்டலுக்கோ இல்லை ஒரு கல்யாண மேடைக்கோ எங்கேயோ போய் கை கழுவும்போது என்ன பண்ணுவோம், வந்து கை தண்டு விடுவாங்களா ஏதாவது பண்ணுவாங்களான்னு. நான் சாப்பிட்ட பிறகு நான் சாப்பிட்டேன்னான்னு பார்த்து எங்கள் மனைவி எங்கள் பையன் சாப்பிட்றானோ இல்லை அப்பாவுக்கு போய் டேப்பு தண்ணி விட கொஞ்சம் தண்ணி விட்டு வந்து சாப்பிடுன்னு. அவங்களுக்கு எட்டாது இல்லைங்க சார், அதனால சொல்லுவேன் பையன் கூப்பிட்டு போய் டேப் திறந்து விடுப்பா அப்படின்னுவேன். பையன்கிட்ட சொல்லுவேன் டாடிக்கு ஹெல்ப் பண்ணுப்பா அப்படின்னு. நான்லாம் அப்படி சொல்ல மாட்டேன், எதா இருந்தாலும் ட்ரை பண்ணுங்க, முடியாது ஒன்றும் இல்லை அப்படின்னுவேன். அவர் ஒரு முறைச்சிட்டு சரி அப்படின்னுவாங்க. பஸ்ஸில் போய் நாங்கள் ட்ராவல் செஞ்சால் கூட பஸ்ஸு டிசேபிலிட்டிக்குன்னு ஒரு சீட்டு கொடுத்துக்கிறாங்க, அந்த சீட்டில் போய் உட்கார முடியல. அதுக்கான ஒரு ஒதுக்கி ஒரு சீட் இருக்கு, ஆனால் அந்த சீட்டு நமக்கு ஏதுவானதா இல்லை, ஏதுவானதும் இல்லை. நம்ம பொதுமக்களும் ஏஞ்சிக்க மாட்டாங்க, நார்மலாக உட்காந்துருவாங்க. இப்போ நாங்கள் ஒரு கூட்டமான பஸ்ஸில் போகிறோம், அவங்க உட்காந்துக்கிறாங்க, நாங்கள் போய் நிற்கிறோம். கூட்டம் எங்கே முன்னாடியே நிற்கிறாங்க, பின்னாடியே நிற்கிறாங்க. சில நேரத்தில் மூச்சு திணறி அப்படியே மயக்கம் கூட வந்துடும். அப்படிலாம் மயக்கம் வரும்போது தப்பு நம்ம கீழே உட்கார தோணும். அதுமாரிலாம் நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கிறோம். கணவர் சற்று உயரம் குறைவானார், ஆனால் மற்ற எல்லா வகையிலும் திறமையானவர் இருக்காரு, படிச்சிருக்காரு, அதற்கான வேலைக்கு போகிறாரு, ஒரு சங்கம் வச்சுருக்காரு, எல்லா வேலையும் செய்கிறாரு, ஆக்டிவாக இருக்காரு, எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்களும் அவர் சேர்ந்து போகும்போது இவரை எவ்வளோ ஆக்டிவான ஆள், எவ்வளோ பிரமாதமான ஆள் என்பது வெறுமனை பார்க்குற ஆளுக்கு தெரியாது. அவருடைய பார்வை என்னவாக இருக்குன்னு உங்களுக்கு? எனக்கு அவங்கள பார்த்தா டென்ஷனாக இருக்குங்க சார். அப்படியே இவங்கள பார்ப்பாங்க, அதை பார்த்து இப்படி பார்ப்பாங்க பாருங்க, அவ்வளோ டென்ஷனாக இருக்கும் எனக்கு. நம்மள மாதிரி தானே இருக்காங்க இவங்களும், ஏன் இவங்கள போய் இப்படி பார்க்குறாங்க அப்படின்னு. சரி, வேற என்ன சொல்லுவாங்க? பார்த்துட்டு அப்புறம் கேட்பாங்க, நீங்கன்னா லவ் மேரேஜா இல்லை மாமா பொண்ணு? நீங்கள் மாமா பொண்ணாக தான் இருக்கும், அதான் தலையில் கட்டி வச்சுட்டாங்க அப்படின்வாங்க. நான் அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லவே மாட்டேன். ஏதோ கேட்டாங்கன்னா சரி நம்ம சொல்லலாம், இப்படி சொல்கிறேங்க, ஆமாங்க மாமா பொண்ணு தாங்க நான் அப்படின்னு. ஓகே, எப்படி நடந்துச்சு உங்களுடைய திருமணம்? நீங்கள் சொல்றீங்களா அவர் சொல்லுவாரா? அவங்க தான். இன்னும் வெக்கப்படுறீங்களே. எனக்கு வந்து தமிழ்நாடு மாற்றுத்திறனாளி சங்கத்து மூலிமா ஒரு சுயவரம் ஒன்று நடத்துனாங்க சார். என்னன்னா நான் கேட்ட உடனே ஒரு சின்ன சைலண்ட் விட்டீங்கன்னு நீங்கள்,
அந்த சைலன்ஸில் உங்கள் மனசு அவர்களை பார்த்து அந்த முதல் நாளைக்கு ஒரு தடவை போயிட்டு வருது. தமிழ்நாடு மாற்றுத்திறன் சங்கம் சார் மூலிமா சுயவரலாம் நடத்தினாங்க சார். அப்போ வந்து அப்ளிகேஷன் பார்த்தேன். அப்ளிகேஷன் பார்த்துட்டு ஃபோன் பண்ணி பேசி அதுக்கு ஏற்ற மாரி அப்புறமேட்டு வீட்டில் சம்மதிக்காமல் இருந்தாங்க. வீட்டில் அப்புறம் சம்மதிக்க வச்சு அப்புறம் இவங்க சம்மதிச்சிட்டாங்க. ஆமாம், சம்மதிச்சிட்டாங்க சார். ஓ, நீங்கள் காதல் கல்யாணம் தான். அப்போ கரெக்டு தான். என்ன சொல்லி உங்களை வந்து வீட்டில் சம்மதிக்கல, உங்களை உடனே எப்படி சம்மதிக்க சார் அவர்? இல்லை சார், ஒரு வாரத்துக்கு முன்னாடி இவங்க என்ன பிடிச்சிருக்குன்னு மொபைலில் சொல்லியிருக்காங்க, மேடமுக்கு சொன்னாங்க. சரி. நான் வந்து இவங்கள பார்க்கவே இல்லை எனக்கு மேரேஜ்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். நான் இவங்க என்ன நினச்சாங்கன்னு தெரில. நான் நேரில் போய் பார்க்குறேன் அப்படின்னு ஃபோன்லாம் ட்ரை பண்ணாங்க. நான் ஃபோனில் அட்டன் பண்ணவே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஃபோனை பிடிச்சம்மா அப்படின்னு இன்னும் சொல்லுவாங்க. சந்திச்சோன்னு என்ன பேசுகிறார் உங்கள்கிட்ட? அதுக்கப்புறம் நேரில் வந்தாங்க. நேரில் வந்து என்னை பிடிச்சிருக்கானாங்க. நான் இவங்கள பார்த்ததுமே எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு. அப்புறம் இவங்க சொன்ன வார்த்தை, நான் வந்து உன்னை என் குழந்தை மாதிரி உன்னை பார்த்துக்கிறேம்மா அப்படின்னாங்க. அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் அப்படி தான் இருக்கிறாங்க. ஒன்றும் மாற்றம் இல்லை. இப்போ திருமணம் எத்தனை வருஷம் ஆயிடுச்சு உங்களுக்கு? 11 வருஷம் ஆகுதுங்க சார். 11 வருஷம் கழிச்சு மனைவி கிட்ட முதல் நாள் வாங்கின நல்ல பேரை 11ஆவது வருஷம் வாங்குறதுங்கிற எவ்வளோ பெரிய சாதனை தெரியுமா? கண்டிப்பாக சார், சாதனை தான் சார். ஏன்னா இப்போ அவங்க மனசு தெரிஞ்சு அவ்வளோ புன்னகையோட என்னை குழந்தை மாதிரி பார்த்துக்குவேன்னு சொன்னார். இன்னைக்கும் அப்படி தான் பார்த்துக்கிறாருன்னு சொல்கிறது இருக்குல்ல, அதுதான் உங்கள் வாழ்க்கையுடைய மிகப்பெரிய வெற்றி. கண்டிப்பாக கண்டிப்பாக சார். வேற யாரு? உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? என் பேர் திவ்யா. திவ்யா, ஓகே. கல்லூரிகளில் பொதுவாக பழகிறவங்கள எல்லாரும் வந்து என்னவாக பழகுறாங்க உங்கள்கிட்ட? 10th படிக்கிற வரைக்கும் எனக்கு எதுவும் தெரியும். 11th 12th போகும்போது கிண்டல் பண்ணுவாங்க. இந்த பொண்ணு குள்ளமாக இருக்கே, எப்படி இருக்கு பாரு, எல்லாம் வேடிக்கை பார்ப்பாங்க அப்படியே என்னைய. அதுக்கப்புறம் காலேஜ்லாம் போக போக யாரோ நார்மல் ஆகிட்டாங்க. ஸோ அவளும் நான் ஜென்ஸுக்கிட்ட யாரும் பேச மாட்டேன். அதுவும் யாரும் என்கிட்ட வர மாட்டேன், கேர்ள்ஸ் மட்டும் தான் பேசுவாங்க. ஏன்? எனக்கு பிடிக்கும் அது, ஜென்ஸுக்கிட்ட யார்கிட்ட பேசவே மாட்டேன். ஏதாவது கேட்டுருவாங்களோங்கிற தயக்கம் இல்லை? ஏன்னா கிண்டல் பண்ணுறவங்களே எனக்கு பயமாக இருக்கும். நான் என்ன சொல்கிறேன், பின்னாடி கிண்டல் பண்ணுறான், கிண்டல் பண்ணிட்டு போகிறான். சரியா? நம்ம ஆணு பெண்ணுமா சேர்ந்து வாழ்கிறதான் உலகம். எப்படி வந்து பெண்ணை ஆண் தள்ள முடியாதோ அப்படி ஆணை பெண்ணும் தள்ள முடியாது. அப்படிங்கும்போது நீங்கள் 5 செமஸ்டர் முடிச்சுட்டீங்க. இப்போ அடுத்த செமஸ்டரில் போய் வகுப்பறையில் வந்து நீங்கள் கோயிட்டு தானே? எத்தனை பேர் இருக்காங்க ஆம்பளை பிள்ளைய? தெரியல, மொத்தமே 70 பேர் இருக்காங்க. 70 பேர் இருக்காங்க. ஓகே. அதில் ஆம்பளை பிள்ளை தனியாக எத்தனை பேர் கரெக்டாக தெரியல. கேர்ள்ஸ் 12 தான். கேர்ள்ஸ் 12 தான். அவ்வளோதான். 70ல் 12 கழிச்சோம்னா மிச்சம் இருக்கிறது ஆம்பளை பிள்ளை தான் 58 பேர். சரியா? நீங்கள் என்ன செய்ய, அந்த 58 பேரோட டே வாடா வந்து உட்காடுறான்னு சொல்லி பேச ஆரம்பிங்க. இப்போ இந்த 58 பேரோட நம்ம எப்படின்னா பழகுறோமோ அதை வச்சு தான் பின்னாடி பழக்கம் வரும். இன்னொன்று, அந்த 58 பேரும் அற்புதமான ஆம்பளையாக இருந்துட்டான்னா, ஸோ என்ன நல்லா பேசுகிறாங்கன்னா நானும் பேசுவேன். ஹெல்ப்பு கேட்பாங்க, ஒரு ஜஸ்ட்டு பென்னோ பென்சிலோ கேட்பாங்க. அதுக்கப்புறம் வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க ஒரு சில பேர். நான் என்ன சொல்கிறேன், நம்ம ஆரம்பிப்போம். அண்ணன் சொன்னார்ல, அந்த மாதிரி தான் இந்த உலகம் எனக்கும் தானே, உனக்கு மட்டுமா? எனக்கும் தானே. அப்போ இது நம்ம தானே ஆரம்பிக்கணும் இல்லையா? அதனால நீ சொன்ன ஞாபகம் வச்சுக்கிட்டு போய் முதல்ல அந்த 58 பேரை டீல் பண்ணியிருக்கேன். ஓகே சார். ஓகேவா? சூப்பர், வெரி குட். அடுத்து வேறு யார்? சார், நான் எம்காம் முடிச்சிருக்கேன் சார். நான் இன்டர்நேஷனல் இந்தியாவுக்காக 10 கண்ட்ரி போயிட்டு பழக்கம் பெற்றிருக்கேன் சார். என்ன இதுக்காக? ஈட்டி எறிதல் சார். ஈட்டி எறிதலா? ஈட்டி எறிதல். அதில் குள்ளமான மாற்றுத்திறனாளி தனியாக இருக்குது சார். அதில் பார்ட்டிசிபேஷன் பண்ணி 9 கண்ட்ரி போயிருக்கேன். அதில் 3 டைம் வந்து வின் பண்ணி கேஷ் அவார்டு வாங்கியிருக்கேன். ஓகே. எத்தனை நாடு போயிருக்கீங்க நீங்கள்? ஃபஸ்ட்டு போனது கனடா, பாரிஸு, துபாய், சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேசியா. இப்போ லாஸ்ட்டாக போன மந்த்து ஜெர்மனி போயிட்டு வந்தேன் சார். வெளிநாட்டுக்கு முதல்ல தனியாக போகும்பொழுது என்ன சொன்னாங்க அம்மா? இல்லை, அம்மா வந்து வெளியே விடல சார். நான் 12ஆவது வரைக்கும் எங்கள் ஊரில் படித்தேன் சார். 12ஆவது முடித்து காலேஜ் படிக்கிறதுக்கு தான் சார் எங்கள் ஊர்லேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்துக்கு போனோம். அப்போ தான் சரி நீ இங்கேயே இருந்துட்ட, நீ வெளி உலகம் உனக்கு கற்றுக்கணும், அதனால் நான் போயிட்டு இது காலேஜ் பஸ் இருந்துச்சு. நீ காலேஜ் பஸ்லலாம் போக வேண்டாம், கவர்மெண்ட் பஸ்ஸில் போயிட்டு வெளி உலகத்தை நீ போய் பார்த்து கற்றுக்க. யார் அம்மா? அம்மா சொன்னாங்க சார். அந்த மாதிரி போய்ட்டு அழகப்பா காலேஜில் படிக்கல, இந்த மாதிரி மாற்றுத்திறனாளி போட்டி இருக்குன்னு அங்கே ஒரு மேடம் சொல்லி நான் இந்த மாதிரி வந்தேன். நான் எங்கள் கூட இருக்கவங்கலாம் அவன் கேலி பண்ணுவாங்க, நீ இவன் இப்படி இருக்கான், இவன் என்ன பண்ண போடான்னு சொல்லிட்டு எங்கள் முன்னாடியே பேசுவாங்க. ஆனால் இப்போ அவங்க பேசுகிற மாதிரி நான் ஸ்போர்ட்ஸில் இது பண்ணிவிட்டு அவங்க எல்லோரும் அம்மாவை பாராட்டேன், இந்த மாதிரி பிள்ளை பெற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் பேசுகிற அளவுக்கு நான் உயர்ந்துக்கிட்டேன் சார். இப்போ பக்கத்தில் இருக்க காரைக்குடிக்கு போகிறது வந்து காலேஜ் பஸ்ஸில் போக வேண்டாம், ரெகுலர் பஸ்ஸில் போக நீங்கள் எடுத்த முடிவு இருக்குல்ல, ஏன்னா புள்ள எல்லாத்தையும் பழகட்டும்னு. அது முதல்ல வெளிநாட்டுக்கு போயிட்டு தோணும், எனக்கு என்ன தோணுச்சு? மற்ற பசங்களாம் ஒரு நாடு தான் போவாங்க, என் பசங்க வந்து 2 நாள் இவ்வளோதோ நாட்டுக்கு போயிருக்காப்புல. 10 நாடு.
இது வரைக்கும் இது வரைக்கும் இனிமே போக வேண்டிய நாள் எல்லாருக்கு போவோம். அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு சார். பொதுவாக என் வாழ்வில் நான் அடுத்து இது செய்யணும்னு நினைக்கிறேன். நான் இப்போ சினிமா துறையில் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நான் கடந்த 2007 பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போது மதுரை டு தேனி அது இப்படிங்க படத்தில் நான் பண்ணேன் ஃபஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி நிறையா உப்புமா கம்பெனிலாம் என்னை கூப்பிட்டு போய் ஏமாற்றிட்டாங்க. போய் பாப்பா வந்தியா, சூப்பராக நடிச்சிருக்கா, சூப்பராக பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸு காசை கொடுத்து கரெக்டாக 48 ரூபா மதுரைக்கு இருந்தா போய்ட்டு அப்படின்ட்டுருவாங்க. இன்றைக்கி நேற்று போன மாதம் கரண்ட்டு பில் முதல்ல நான் தான் கட்டிட்டு வரேன். இன்றைக்கி எனக்கு ஒரு நாளைக்கு தோராயமாக ஒரு 500 ரூபா வருமானம் வேணும். மாதம் 15,000 ரூபா இருந்தால் தான் இன்றைக்கி வந்து குடும்பத்தை ஓட்ட முடியும். நான் சொல்கிறது மதுரையில் ஒரு காலத்தில் 8,000 ரூபா 7,000 ரூபாய்க்குலாம் குடும்பத்தை ஓட்டினாங்களா. இப்போ 15,000 ரூபா இருந்தாலுமே பாக்கெட்டில் சேவிங் பண்ண முடியாது. அப்படிங்கும்போது நான் இன்றைக்கி ஒரு மாற்றுத்திறனாளி அவங்க சராசரியாக ஒரு 500 ரூபாயாவது அன்றாட வருமானத்துக்கு வேணும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு வேலை இருக்கணும் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு வேலைக்கு போனாலும் அவங்க வேலை பார்க்குற இடத்துல முதலாளிகள் வந்து கொடுக்கணும். கவர்மெண்ட் ஜாப் இல்லாட்டியும் அதுதான். ஓகே, உங்களுடைய காதல் ப்ரப்போசல் அப்படின்னு யாருக்கெல்லாம் இருந்திருக்கு? ஆக்சுவலாக நாங்கள் லவ் மேரேஜ் தான். அவர் வந்து நார்மல் பர்சன். ஓகே, அவர் 6 அடி இருப்பார். நான் வந்து 3 அடி கூட இருக்க மாட்டேன். அவர் என்ன பண்ணுறாரு உங்களுடைய கணவர்? அவர் வந்து ப்ரைவேட் கம்பெனியில் அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கார். ஓகே, என் கூட பிறந்தவங்களுக்குலாம் அது இஷ்டம் கிடையாது. நானும் ஒரு மனுஷி தானே, எனக்கும் எல்லா உணர்வுகளும் இருக்குல்ல அப்படின்னதுக்கு அவங்க வந்து இல்லை நீ வந்து மனுஷிக்கு அப்பாற்பட்டவள் அப்படிலாம் டைலாக் சொன்னாங்க. யார்? அண்ணன். நான் சொன்னேன் இதே தாங்க என் காதலும் சொல்றாரு. நான் 36 வயசுல நான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு முடிவு எடுத்ததே யாரும் ஒத்துக்கல எங்கள் வீட்டில். பட் எங்கள் அப்பா கிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறவரையோ மித்தவங்களையோ நம்புங்கன்னு நான் சொல்லலை. என் மேலே நம்பிக்கை வைங்க. அந்த கல்யாண லைஃப் நல்லா இருந்தாலும் சரி ஃபெயிலியராக இருந்தாலும் சரி அதை சமாளிக்கக்கூடிய தைரியம் எனக்கு இருக்குன்னு என் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க அப்படின்னு. அதை நம்பி எங்கள் அப்பாவும் பக்கத்துலேயே கோயிலில் சிம்பிளாக கல்யாணம் பண்ணி வச்சார். இப்போ அப்பாவையும் என்னையும் அவர் தான் பார்த்துக்கிறாரு. எங்கள் அப்பா கூட தான் நாங்கள் இருக்கோம். இந்த சமுதாயத்தில் கூட நாங்கள் மேரேஜுங்க வரும்போது உங்களுக்கு அப்படின்னா மேரேஜ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு ஒரு ஆச்சரியம், ஆயிடுச்சா அப்படின்னா அப்போ நார்மலாக ஆமாம் நார்மல் பர்சன் தான், அதுக்கும் ஒரு ஆச்சரியம். நார்மல் பர்சன் அப்போ சொந்தமா இல்லை உங்கள் அப்பா ஏதாவது பிஸ்னஸ் வச்சு கொடுத்தாங்களா, எவ்வளோ நகை போட்டிங்க, இப்படி தான் கேள்வி வருது. ஏதாவது ஒரு சலுகையின் காரணமாக தான் இந்த திருமணம் நடந்திருக்கணும். ஏன் ஒரு நார்மல் பர்சன் நம்மளை கல்யாணம் பண்ணக்கூடாது? நான் ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் அக்செப்ட் பண்ணாலே இந்த சமுதாயம் ஆட்டோமேட்டிக்காக அக்செப்ட் பண்ணுங்கிறது என்னோட இது. முக்கால்வாசி மாற்றுத்திறனாளிகளோ இந்த மாதிரி உயரம் காரணங்களோ எல்லா வீட்லேயுமே மேரேஜுங்க வரும்போது ஒரு பெரிய தடையே இருக்குது. அதை யாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறதும் கிடையாது. மேலே யார் சொன்னது? எனக்கும் வந்து நிறையா ப்ரப்போசல் வந்திருக்கு. இன்ஸ்டாவில் பார்த்து தான் லவ் பண்ணேன் அவங்களும் வந்து ரொம்ப ட்ரஸ்டட் தான். ஒரு 10 months இருக்கும்னு நினைக்கிறேன் லவ் பண்ணி. அப்புறம் நான் வந்து வேண்டாம், அம்மாவுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ இருக்கிறனால இதெல்லாம் பண்ண வேணாம் அப்படின்னால அவங்கள வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க வந்து உங்கள் பொண்ணு வந்து என்னை லவ் பண்ணிட்டு விட்டுட்டு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சும்மா விளையாட்டுக்கு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன ஒரு பாஸ்போர்ட் நம்பிக்கை வச்சிருக்கீங்களா அதுக்கு காதலுக்கு? சார் இல்லை, இப்போ வந்து அம்மாவுக்கு வந்து ஓகே அப்படின்னா எனக்கும் ஓகே. அம்மாட்ட கொடுங்க. கல்யாணம் எப்போ வேணாலும் பண்ணலாங்க சார். இந்த சாதிக்கிறது எப்படிங்க சார் கிடைக்கும்? என்னால் முடியாது. பாப்பா செய்யிட்டு பாப்பா ஏதோ சொல்ல வருது. நான் இப்பயே மேரேஜ் பண்ணிக்கிறேன்லாம் சொல்லலை. நான் வந்து அச்சீவ் பண்ணிட்டு அவங்களும் செட்டில் ஆகட்டும். அவங்களுங்கிறது யார் இருக்கிற பையன் தாங்க சார். ஓகே, இப்போ அவர் என்ன செய்யறாரு? ஒர்க் போயிட்டு இருக்காருங்க சார். என்ன ஒர்க்குக்கு? இங்க அவினாசியில வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சரி, உங்க வயசு என்ன ஆகுது? எனக்கு 21. 21. அவருக்கு என்ன வயசு ஆகுது? 23. ஓகே, அம்மாட்ட கொடுங்க. சார் இல்லைங்க சார், ஒரு வேளை நல்லா இருந்தா ஓகே. நான் லவ் மேரேஜ் நல்லா இருந்தா ஓகேன்னு சொல்றீங்கல்ல, அவங்க நல்லா இருக்காங்கன்னு எப்படி தெரியும் சார்? இப்போ ஏன்னா அந்த பையன் இப்போ வேலைக்கு போறான்னு சொல்றாங்க, அவங்க பேக் எதுவும் தெரியாத பையனை நம்பி எப்படிங்க சார் இது பண்றது? நீங்க கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா தான் தெரியும் நல்லா இருப்பாங்களான்னு. அவங்க வந்து ஓகே அப்படின்னு தாங்க சார் சொல்றாங்க. ஆனா அவங்க கேஸ்ட் பாக்குறாங்கங்க சார் வீட்ல. யாரு? அம்மா. சார் அவளுக்கு பிடிச்சிருந்தா பண்ணி வைக்கிறேங்க சார். கேஸ்ட் பார்க்கல. பார்க்கலங்க சார். பார்க்கலன்ட்டாங்கம்மா. ஓகேங்க சார். ஆனா அவ நல்ல செட் சார். ஒரு சின்ன ஆறு இது இருக்கிற ஒன்னொன்னா தீப்போம் முதல்ல. சரிங்க சார், அவளுக்கு ஓகேனா நான் ஓகே. அவங்க சுத்தி இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே தாங்க சார் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க நான் வந்து இப்போ எல்லாம் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லலைல்ல, அவங்களும் செட்டில் ஆகட்டும். நானும் வந்து ஸ்போர்ட்ஸில் செட்டில் ஆகி உன்னை நான் செட்டில் பண்ணிடுவேன்.
இதை விட ஒரு மகன் என்ன சொல்லுவா? ரொம்ப நான் தேங்க்ஸ் செட்டில் ஆயிடுறேன், அவரை செட்டில் பண்ணிடுறேன், உன்னையே செட்டில் பண்ணிடுறேன், உனக்கு வீடு கட்டி கொடுத்துட்றேன், அப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். சார் அவள் மனசில் இப்படி இருக்க என் மேலே இவ்வளோ அக்கறை வச்சிருக்கான்னு தெரியல. ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு அந்த ப்ராப்ளம். ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறாங்க அவங்க. தேங்க்ஸ் டா, ஐ லவ் யூ டா. மேலே அவங்க அவர்கிட்ட பைக் கொடுக்குங்க. நான் சினிமா துறையில் இருக்கனால எங்கள் அம்மா வந்து என்னை கண்டுக்கலை. இன்னொன்று ஓப்பனாக சொல்ல போனால் சம்டைம் நான் ட்ரிங்க் பண்ணிவிட்டு சூசைட் அளவுக்கு போவேன்னு சொல்லுவேன். எனக்கு மேரேஜ் ஆகலை, எனக்கு மேரேஜ் பாருங்கள். நமக்கு வந்து பேரண்ட்ஸே வந்து கேட்க மாட்டிருக்காங்கல்ல. அவங்களுக்கு ஒரு நான் எப்படி அந்த பொண்ணை போய் கேட்குறது? நீ ஹைட்டு கம்மியாக இருக்கா, அவங்க ஹைட் அதிகமாக இருக்காங்க. யார் அம்மா சொல்கிறாங்களா? நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எத்தனை இடம் போய் பொண்ணு பார்த்தாலும் பையனை பார்த்தா வேண்டாங்குது சொல்கிறாங்க. எங்களுக்கும் மனசு ரொம்ப வருத்தாகி போச்சு. எங்கள் காட்டில் எங்கள் குலதெய்வம் இருக்குது, அந்த சாமிக்கிட்டே முறை கொடுத்துட்டு கம்னு இருந்துக்கிட்டேன். அப்புறமா இவனுக்கு பொண்ணு அமைஞ்சிச்சு, கல்யாணம் பண்ணான். ஏதோ ஒரு பையன் ஒரு பொண்ணு ஆச்சு. அவன் புண்ணியத்தில் வந்து இந்த மெட்ராஸுக்கு நாங்களும் வந்து உக்காந்துருக்குறோம். அவர்கிட்ட பைக் கொடுங்க. என்னோடக்கான மேரேஜ் வந்து கஷ்டப்பட்டு தான் நான் பண்ணேன். மாற்றுத்திறனாளி மீட்டிங் வச்சாங்க, அவங்க அக்காலாம் வந்துருந்தாங்க. என்னோடய ஃபோட்டோஸ் கேட்டாங்க. ஒரு 2-3 கழிச்சு அவங்க அக்கா எனக்கு ஃபோன் பண்ணாங்க. இது மாதிரி என் தங்கச்சி இருக்காங்க, கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். தங்கச்சி முடிவே சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் அப்படின்னு. அடுத்தது 1 வாரம் கழிச்சு வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. பார்த்த உடனே பிடிச்சி போயிடுச்சு அவங்களுக்கு. பிடிச்ச உடனே நான் கொஞ்ச நாள் ஃபோனில் தான் பேசிகிட்டு இருந்தேன். ஒரு 3 வருஷம் கேப் விட்டுட்டேன். ஏன்னா என்கிட்ட பைசா இல்லை, நான் கஷ்டப்பட்டு தான் நான் மேரேஜ் பண்ணேன். இப்போ எங்கள் வீட்டில் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீ எப்படி வீடு கட்டாத எப்படி மேரேஜ் பண்ணுவ? ஒன்று வீடு கட்டணும் அப்படின்னா, இல்லை நான் அவங்கள பார்த்துட்டு 3 வருஷம் ஆகுது, யாராக இருந்தாலும் பொண்ணு வீட்டில் வந்து ஒத்துக்க மாட்டாங்க, இவ்வளோ கேப்பு கொடுக்குறமே, நம்ம மேலே தான் தப்புன்னு நான் சொல்லிட்டேன் அவங்ககிட்ட. அதுக்கப்புறம் அந்த பணத்தை வச்சு நான் மேரேஜ் பண்ணேன். மேரேஜ் பண்ணி 13 நாள் ஆயிடுச்சு. பிரச்சனை ஸ்டார்ட் எங்கள் வீட்டில். நான் உங்களை வீடு கட்டி தானே மேரேஜ் பண்ண சொன்னேன், ஏன் இந்தமாரி பண்ணுறீங்க அப்படின்னு பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு வந்து எங்கள் மாமியார் வீட்டில் ஃபுல் சப்போர்ட். ஆனால் சொந்த வீட்டில் ஏன் சப்போர்ட் பண்ண மாட்டேறாங்க எனக்கே தெரியல. எல்லாருக்குமே இதுதான் ஒரு பிரச்சனை. எந்த இடத்துலலாம் உறவுகள் உங்களை உயரத்தை காரணம் காட்டி தவிர்க்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? இங்கே உள்ள மாற்றுத்திறனாளிகள் எல்லாருமே அதாவது இங்கே உள்ள தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள் ஆண்களை திருமணம் பண்ணி தான் இருக்காங்க. நான் அதையெல்லாம் தாண்டி வேறு மாநிலத்துக்கு வேறு போயிட்டேன். அப்படிங்கும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்களோட அண்ணன் வந்து இன்ன வரைக்குமே காம்ப்ரமைஸ் இல்லை. எங்களை பார்க்க வரல, என் பிள்ளையை பார்க்காத வரலாம், கொள்ளலாம், பேசலாம், கொள்ளலாம், ஒரு ஃபோன் கூட கால் பண்ணி பேசுகிறதில்ல. அப்படி என்ன தான் அவங்களுக்கு கசப்பு? எங்களுடைய இந்த மாற்றுத்திறனாளியோட வாழ்க்கையில் என்ன கசப்பு அவங்களுக்கு இருக்குன்னு தெரியல. இவ்வளோ மகிழ்ச்சியாக இவ்வளோ சிறப்பாக வாழ்கிறோம். நான் சந்தோஷமாக வாழ்கிறேன். இந்த நிகழ்ச்சி மூலியமாக சமுதாயத்தில் மாற்றுத்திறனாளிகள் பெற்றோருக்கும் சாதாரண மக்களுக்கும் ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். அதை நீங்கள் நல்ல விஷயமா எடுத்துக்கிட்டால் சந்தோஷம் எனக்கு. ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிகளுக்கும் அவங்களுக்கும் இந்த பருவம் வரும்போது ஆசை பாசைகள் எல்லாமே வரதான் செய்யும். பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு, பையனுக்கு பிடிச்சிருக்குன்னா அவங்க பெற்றோர்கிட்ட போய் பேசி காம்ப்ரமைஸ் பண்ணி பேசி கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. வேற உறவினர்கள் இவர்களை எந்த மாதிரி இடங்கள்ல தவிர்க்கிறாங்க அல்ல ஆதரிக்கிறாங்க நினைக்கிறீங்க? எங்கள் அக்கா எல்லாமே எங்களுக்கு செய்வாங்க. எங்கள் குழந்தைங்க, அவளுக்கு குழந்தை கிடையாது, என் குழந்தைங்க தான் அவள் குழந்தையா பாப்பா. நல்லது கெட்டது அவள் 10 ரூபாய் வச்சுருந்தா கூட என் பிள்ளைங்க சேர்த்து வச்சுருந்து என் குழந்தைங்க தான் எடுத்து கொடுப்பாளே செய்வா. ஆனால் எங்கள் வீட்டில் இருக்க இதை பார்த்தாலுமே அப்படியே கொண்டு போட்டுறாமா, கைத்து நெசி போட்டுறாம தான் பார்ப்பாரு. எதனால? குள்ளமா இருக்குது அவங்க எல்லாம். என்ன வந்து உன் மச்சின்ச்சி இப்படி குள்ளமா இருக்குது, குள்ளமாகனு சொல்ல அவருக்கு ஒரு இமேஜ். உயரம் குறைந்தவர்கள் மற்றும் அவர்களின் உறவினர்கள் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். நம்மிடையே இணைந்து கொள்ள ஒரு சிறப்பு விருந்து வந்திருக்கிறார். தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் சங்கங்களின் கூட்டமைப்பின் தலைவர் திரு சிம்மச்சந்திரன் அவர்கள். சிம்மச்சந்திரன் சார்ட்ட வர்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் ஒன்று கேட்க நினைக்கிறேன். சமூகத்திடம் நீங்கள் எதிர்பார்ப்பது என்ன? அதாவது மற்றவர்களைப் போலவே இந்த சமூகத்தோடு புழங்குவதற்குன்னு ஒரு கேள்வி கேட்டேன். தனிப்பட்ட முறையாக ஒன்று சொல்லணும்னு என்ன சொல்லுவீங்க? அதாவது ஓட்டு போடும்போது அது ஹைட்டாக இருக்கு, எங்களுக்கு மேலே இருக்க பட்டன் எட்டாது. ஓட்டிங் மிஷின் மேலே உயரத்தில் இருக்கு வழக்கத்தில். ஆமாம், அந்த லென்த்தாக இருக்கும், மேலே இருக்க பட்டன் எங்களுக்கு எட்டாது. முக்கியமாக நாங்கள் ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபேமிலியோட சினிமா தேட்டருக்கு போகணும்னு ஆசைப்பட்டோம்னா நமக்குள்ள தேட்டரில் வந்து எங்களுக்குள்ளான ஷீட்டு கிடையாது. ஓகே, வேற யார்? வேற என்ன இருக்கு? என் ஃப்ரெண்டு முத்து இருக்கான் சார். அவன் வந்து சின்ன வயசுலேருந்து ஒன்றா தான் படித்தோம். இப்போ வந்து ஜென்ரலாக இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து நம்ம தனியாக பார்க்கவே கூடாது எப்பயுமே. இப்போ வந்து சின்ன வயசுல நான் எப்பயுமே அவங்க கூட தான் இருப்பேன். அவன் சைக்கிள் ஓட்டினா நான் பின்னாடி மடிச்சுன்னு போவேன் 2 பேரும். இப்போ வந்து இவங்க சொல்கிறாங்க நிறைய பேர் எங்களை தனியாக பார்க்குறாங்க. கூட இருக்கவங்க தனியாக பார்த்தா மற்றவங்க யாரும் தனியாக பார்க்க மாட்டாங்க சார் எப்பயுமே ஒரு விஷயத்தை வந்து. இப்போ நண்பர் சொன்னோம் பங்காளி வாப்போ அப்படின்னு, அதுமாரி வா மச்சான் பொண்ணுங்களை சைட் அடிக்க பார்த்தா 2 பேரும் ஒன்றா தான் சார் போவோம், நானும் அவனும்.
இவனை தான் சார் நாங்கள் மூவே பண்ணுவோம் நிறைய விஷயத்த. அது மாதிரி அவங்கள மாற்றிக்க கூடாது. அவங்கக்கிட்ட எல்லாமே இருக்குது. அவர் சொன்னார்ல எங்களுக்கு எல்லாமே இருக்குது இந்த உலகத்துன்னு. உண்மை எல்லாருக்குமே எல்லாமே தான் சார் இருக்குது. அவங்களுக்கு எதுவும் இல்லாமலே நம்மளுக்கு எதுவும் இல்லாமல் இல்லை சார். அதுதான் சார் சொல்லுவார். ஓகே, நீங்கள் தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தை முன்னெடுத்து இதை வாழ்வாக கொண்டீங்கல்ல, இது எங்கே தொடங்குனீங்க நீங்கள்? நான் வந்து சிறு வயதிலே தாய் தந்தை இழந்து ஒரு அநாத ஹோமில் படித்து வளர்ந்த ஆளாய் வந்தேன். அப்போ வந்து நானும் இங்கே மெட்ராஸில் 88 நான் டிப்ளமோ முடிச்சுட்டு நான் வந்து டூல் கிரைண்டிங்கில் லேத்துலலாம் எக்ஸ்பர்ட்டாக இருந்து ஒரு 6 மாத காலம் நான் வந்து எங்கே போனாலும் என் ஸ்கில்டை ஏற்றுக்கினாங்களே தவிர ஆனால் என் ஊனத்தை ஏற்றுக்கலை. நீ நிற்க முடியாது, ஸ்டிக் வச்சு நடக்கிற இது என்னை புறக்கணிச்சிட்டாங்க. எனக்கு வேலை கொடுக்க புறக்கணிச்சிட்டாங்க. அப்போ நான் அந்த 88, 90 காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, பிசி இவங்களுக்கெல்லாம் ரிசர்வேஷன் இருந்ததை தவிர டிசபிள் பீப்புளுக்கான ரிசர்வேஷன்களோ அவங்களுக்கான பிரச்சனைகளை கேட்பதற்கான ஒரு இயக்கங்களோ இவங்களோ யாரும் இல்லாத இருக்கும்போது தான் நான் என்ன நினச்சேன், நான் ஒரு தனி மனிதன் இதுக்கு மேலே ஆகிட்டேன். இது போராட்டம் பண்ணி இறந்தாலும் போனாலும் வந்தாலும் நம்மளோட போயிடும். ஆனால் நம்ம உயர கொடுத்தா நம்ம சமூகத்தை எப்படி எஸ்சி, எஸ்டிக்கு இருக்கிற மாதிரி நம்ம சமுதாயத்துக்காக தமிழ்நாட்டில் நம்ம எடுத்து மிகப்பெரிய ஒரு அமைப்பை உருவாக்கணும்னு சொல்லி சென்னையில் நான் சிதம்பரநாதன் அவர் 2 பேரும் ஆரம்பித்து இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் ஒரு 67 சங்கம் வச்சுருக்கிறேன். அதில் ஒரு 6 லட்சம் நபர் உறுப்பினராகிறாங்க. தமிழ்நாடு முழுவதும் இல்லாமல் இந்தியா முழுவதும் போராடி ரயில்வேயில் பல மாற்றங்களை நான் கொண்டு வந்திருக்கிறேன். இன்றைக்கி ரயில்வேயில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுமைன்னா, உங்களுக்கு வந்து கால் டிக்கெட் கொடுப்பாங்க. நீங்கள் திருச்சிக்கு போகிறதுக்கு நான் 100 ரூபான்னு வச்சுங்க, எங்களுக்கு கால் டிக்கெட் கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் எக்மோர்லேருந்து 6வது பிளாட்ஃபார்ம் போகிறதுக்கு 300 ரூபா போட்டுருக்கு கொடுக்கணும். திரும்பி திருச்சியிலேருந்து வெளியே வர்றதுக்கு 300 ரூபா கொடுக்கணும். அப்போ 300, 600 ப்ளஸ் 25 டிக்கெட்டு 625 ரூபா கொடுத்தா தான் நான் வெளியே வர முடியும். ஆனால் நீங்கள் வெறும் 100 ரூபா கொடுத்தா வந்துடலாம். அப்போ எனக்கு எப்படி அது சலுகை ஆகும்? அப்படின்னு தான் நாங்கள் ரயில்வேயில் போகிறான்னேன். அப்போ என்ன பண்ணலாம், ரயில்வேயில் பணம் இல்லைன்னாங்க. சிஓவா நீங்கள் ஒரு பேட்ரி கார் வந்து ஸ்பான்சராக கொடுத்தா நீங்கள் டிவியில் 2 நிமிஷம் போகிறதுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறீங்க. ஆனால் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் வந்து போகிறத உங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கும். மாற்றுத்திறனாளிகள் முதியோர்கள் பயன்படுவாங்க அப்படின்னு கேட்டு ஒரு பேட்டரி காரை நான் எடுத்து போய் வச்சேன். இன்றைக்கி இந்தியா முழுவதும் பல ஆயிரக்கணக்கான வண்டிகள் இப்படி அரசுக்கு நிறைய திட்டங்களை நான் உருவாக்கி ரயில்வேயில் பண்ணிக்கிறேன். இப்போ இவங்க சொன்ன மாதிரி ரயில்வேலெல்லாம் பார்த்தீங்கன்னா உயரம் குறைவர்களுக்கு வீல் சேருக்கு, இவங்களுக்கு ரெஸ்ட் ரூமு, அவங்களுக்கான கழிப்பறை, அவங்களுக்கான வாஷ் பேஷன் இதெல்லாம் நாங்கள் உருவாக்கி கொண்டு வந்திருக்கிறேன். நிறைய ரயில்வேல பண்ணிக்கிறேன். மாநில மத்திய அரசாங்கத்தில் நிறைய திட்டங்களை நாங்கள் இது மாதிரி நான் ரயில்வே போர்டில் இருக்கிறேன், சென்சார் போர்டில் இருந்தேன். இப்போ சிஎம்க்கு இருக்கிற வாரியத்தில் இருக்கிறேன், ஸ்டேட் கோஆர்டினேஷன் இது மாதிரி ஒரு 13 இதில் இருக்கிறதுனால இவங்களுக்கான விஷயத்தை எடுத்து போகிறதுனால இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் நிறைய விஷயங்கள் மக்களுக்கான இருக்குது. இன்னும் ஒரு 5-6 காலம் இவங்க எதிர்பார்த்த எல்லாமே செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நல்லது. இப்போ தொடர்ச்சியாக உங்களுடைய சிக்கல்கள், உங்களுடைய காதல், உங்களுடைய வேலை, உங்களுடைய பொருளாதாரம் எல்லாம் பேசணும். ஒரே ஒரு விஷயம், உங்களுடைய ஆசை என்பது என்ன? நான் படிக்கல சார், 10th தான் முடிச்சிருக்கேன். எனக்கு கவர்மெண்ட் வேலையும் கிடைக்காது. அதனால் வேலை தேடி போனாலும் நீ வேணாம், நீ ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிற அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. எனக்கு அந்த வேலை தான் செல்ஃபோன் காலில் வேலை செய்யணும்னு ஆசையாக இருக்குது. இல்லை பைக்கு மெக்கானிக்காக ஆசையாக இருக்குது, அது என்னால் செய்ய முடியல சார். ஓகே, பைக் மெக்கானிக்காக ஆசைப்படுறீங்க, அதை கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க. வேறு அடுத்த பக்கத்தில் என்னோட ஆசை வந்து செல்ஃபோன் சர்வீஸ். ஓகே சார், என்னுடைய ஆசை வந்து ஒரு பெரிய காரை ஓட்டணும். அந்த மாதிரி ஆசை. ஒரு கார் ஓட்டணுங்கிற ஆசை. ஸ்கூட்டி ஓட்டணும் ஆசை. ஸ்கூட்டி ஓட்டணும் ஆசை. ஓகே. இந்த வேர்ல்டே நீ திரும்பி பார்க்கணுங்கிற ஒரு ஆசை. ஓகே. ஏதாவது அச்சீவ் பண்ணி இது பண்ணணும் அப்படி. ஓகே, பக்கத்தில் சார் ஒலிம்பிக்ஸில் கோல்டு அடிக்கணும்னு ஆசை சார். சூப்பர், வெரி குட். அடுத்து எனக்கு வந்து சினிமாவில் ரொம்ப கலந்துக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஓகே சார், பங்கடை வைக்கணும்னு ஆசை சார். ஒரு பங்கடை வைக்கணுங்கிற ஆசை. ஆமாம் சார். ஓகே சார், நான் ஸ்போர்ட்ஸில் இன்டர்நேஷ்னல் லெவலில் போகணுன்னு ஆசை சார். குட். அடுத்து நம்மளுக்கெல்லாம் ஒரு பெரிய ஆசை இல்லை சார். ஒரு சொந்த வீடு கட்டி அதில் ஒரு பைக்கை ஒன்று எடுத்து 2 பேரும் ஒய்ஃபை நானும் போனேன் சார். வேற ஒன்றும் பெரிய ஆசை இல்லை. ரொம்ப பெரிய ஆசை இல்லை சார். ஓகே. முத்து ஸ்போர்ட்ஸில் சாதிக்கணும்னு ஆசை சார். ஓகே. எங்கள் அம்மா அப்பா ஃப்ளைட்டில் கூட்டி போகணும் ஆசை சார். பண்ணிடுவேன். ஓகே, அம்மா அப்பா ஃப்ளைட்டில் வேணால் கூட்டு போகணும். ஆமாம், கண்டிப்பாக பண்ணிடுவேன். ஓகே. ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசை. ஐஏஎஸ் ஆகுது. ஓகே, குட். நான் ஜெர்மனியில் போய் 3 சில்வர் வாங்கிட்டு வந்தேன் இன்டர்நேஷ்னல். அதுக்கப்புறம் ஒலிம்பிக்கில் கோல்டு அடிக்கணும்னு ஆசை. குட். சார், எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க சார். நல்லபடியாக படிக்க வைக்கணும்னு ஆசை சார். குட். ஆசைன்னு கேட்டிங்கன்னா நிறைய சொல்லுவேன். அதுதான் சொல்ல வரேன். எனக்கு ஸ்கூப் டைவிங் பண்ணணும்னு ஆசை, அதே மாதிரி ஸ்கை டைவிங் பண்ணணும்னு ஆசை. வெரி குட். கடல் கடினையும் போக ஆசை, ஆகாயத்தில் பறக்கவும் ஆசை. ஓகே.
எங்கள் ஃபேமிலியோட வேர்ல்ட் டூர் போயிட்டு வரேன் ஆசைப்படுறேன். ஓகே, வெரி குட். எனக்கு டைரக்டர் ஆகணும்னு ஆசை. டைரக்டர் ஆகணுங்கிற ஆசை. என்னோட ஆசைன்னா என் தங்கச்சி நல்ல இடத்துல மேரேஜ் பண்ணிருக்கணும் ஆசை எனக்கு. ஓகே. ஒரு கார் வாங்கி நானே ஓட்டணும்னு ஆசை சார். ஓகே சார், எனக்கு டெஸ்ட்டு வச்சு அனாதை குழந்தைகளுக்கு மற்றும் முதியோருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசை சார். ஓகே, சூப்பர். அதாவது ரொம்ப நம்ம எந்த இதில் பேச ஆரம்பித்தோமோ அந்த இடத்த வந்து அவர் சொன்னார். அதாவது மாற்றுத்திறனாளிகளில் ஒருவராக உயரம் குறைந்தவரை முதல்ல சமூகம் கருதணுங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் ரொம்ப பக்கத்தில் நீங்கள் ஒவ்வொருத்தர் பேச ஆரம்பிக்கும் பொழுது தான் உங்களுடைய காதல் வாழ்வு என்னவாக இருக்கிறது, திருமண வாழ்வு என்னவாக இருக்கிறது, அது தொடர்பான பிள்ளைகளை பற்றிய தயக்கம் என்னவாக இருக்குது, அதன் பிறகு பொருளாதாரம் என்னவாக இருக்குது, அதன் பிறகு சமூகத்தில் என்னவாக இருக்குன்னு ஆசைப்படுறது இருக்குல்ல, அந்த ஆசை என்னவாக இருக்குன்னு தெரிய வருது. இதில் உங்களோட உயரம் குறைவான்னு சொன்னால் கூட எனக்கு உங்கள்கிட்ட இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் எடுத்துகிட்டு போகிறது ஒன்று இருக்குல்ல, நீங்கள் இந்த நிகழ்ச்சி என்ன எடுத்து போகிறீங்களோ நான் ஒன்று எடுத்து போகிற ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லோரும் இவ்வளோ உற்சாகமாக இந்த உலகத்தை எதிர்கொள்வது இருக்குல்ல, அது நான் எடுத்துக்க வேண்டிய செய்தி நினைக்கிறேன் எல்லாரும். ஏன்னா எவரும் அதை பற்றி மனசுக்குள்ள ஒரு வருத்தம் இருக்குது. ஆனால் பரவாயில்ல, நீ என்னை மதிக்க மாட்டேங்கிறியா, இரு நான் பண்ணி காட்டுறேன், என்னால் அது முடியும். அவர் பைக் வாங்கினதும், ரூபா அண்ணன் மீறி கல்யாணம் பண்ணுறதும், முத்து வந்து நான் என் ஃப்ரெண்டோட நான் போய் சைட் அடிக்க போயிடுவேன் பஸ் ஸ்டாப்புக்குன்னு சொல்கிறதுக்காக என்னென்னா, இந்த உலகம் எனக்குமானது தான். எப்படி வந்து குருவி பூனை நாய் எல்லாருக்கும் இந்த உலகம் இருக்கோ அப்படியே எனக்கு ஒரு உலகம் இருக்குது, எனக்கு ஒரு விருப்பம் இருக்குது. அதை நான் எந்த வகையில் எதுவும் மாற்றிக்க மாட்டேன், நான் அதை செய்வேன். ரைட்டு, பரவாயில்ல, நான் இப்படி பிறந்ததற்கு நான் காரணம் இல்லை, ஆனால் நான் இப்படியே போயிட மாட்டேன், நான் உன்னை போல சாமானியனாக வாழ்ந்து சாதனையாளனாக மாறுவேன். உங்களுக்குள்ள விடாப்புடியான ஒரு குணம் இருக்குல்ல, அந்த குணத்தை எப்போவுமே விட்டுறாதீங்க. அதனால தான் அந்த பொண்ணுகிட்ட சொன்னேன், நீ பிகாம் படித்து வேலைக்கு போகிறது முக்கியம், அம்மா பார்த்துட்டு முக்கியம், ஆனால் அதோட படிப்பணி படிடாத, அதுக்கு மேலே படிக்கிறது முக்கியம். எல்லாத்துக்கு அப்புறமும் அந்த படிப்பும் இந்த விளையாட்டும் இந்த சாதனையும் தான் நம்மளை காப்பாற்றும். சிம்மச்சந்திரன் வந்து நீங்கள் எல்லாரும் சொல்லிகிட்டே இருக்கீங்க, என்னென்னா சார் தான் எங்களுக்காக போராடினாரு. அவரை போல நீங்கள் ஒவ்வொருவரும் ஆகிவிடுவது முக்கியம். இதில் ஒரு குறுக்கிட நீங்கள் ஆசைப்பட்டதில் இது வரைக்கும் நான் 1350 பேர் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் இங்கே இருக்கிறவங்க ஒரு 6-7 பேருக்கு பண்ணியிருக்கிறேன். ஓகே. அவங்க சொன்ன வாழ்வாதாரம், அவங்க ஆசைப்படுறத வந்து நம்ம ஈஸியாக வந்து அவங்களே சரி பண்ணிக்கிறதுக்காக தான் இதை சொல்ல வரேன். நான் 200 பேருக்கு அந்த பங்க் ஷாப் ஒன்று 2 லட்ச ரூபாய்க்கு வச்சு கொடுத்துக்கிறேன். 200 பேருக்கு தள்ளு வண்டி வச்சு வாங்கி கொடுத்துருக்குறேன். இந்த பார்க்கக்கூடியவங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, மாற்றுத்திறனாளியை திருமணம் செய்தால் மாற்றுத்திறனாளி குழந்தை தான் பிறக்கும் என்று பொதுமக்கள் கருதி கொண்டிருக்கிறார்கள். அது இல்லை, உலக நாடு 7 நாடுகள் பயணம் பண்ணிட்டு அப்படி இல்லைன்றதை ப்ரூவ் பண்ணி தான் இந்த கல்யாண நிகழ்ச்சியை 2009 எடுத்து பண்ணதில் இந்த 1300 பேருக்கு பிறந்த குழந்தைகளில் ஒருத்தவங்க கூட டிசபிலிட்டியே இல்லை. அதுதான் வந்து வெற்றி. அதனால் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க இந்த உலகத்தில் பிறந்துக்கிற அத்தனை பேரும் மாற்றுத்திறனாளி தான். நீங்கள் ஒரு மாற்றுத்திறனாளி, நான் வரும். ஆனால் நான் மாற்றுத்திறனாளி வெளியே தெரியல, நீங்கள் தெரியல, அவ்வளோதான். அதனால் எனக்கு தெரியுதுன்றதுனால சொந்த தாய்மாமன் பொண்ணு, அதான் உறவு முறையில் கூட பெண்ணு கொடுக்க மறுக்கிறாங்க மாற்றுத்திறனாளிக்கு. இந்த நிகழ்ச்சி வாயிலாக கேட்குறேன், இவர்களும் மனிதர்கள் தான், இவர்களுக்கும் பொன் கொடுத்து பெண்ணெடுத்து உறவினராக ஆக்கி கொள்ளுங்கள் அப்படின்றது தான் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நான் சொல்ல கடமைப்பட்டுக்கிறேன். ஏன்னா அப்படி வரும்போது என்ன ஆயிடுன்னா, இந்த உலகத்தில் இந்த தமிழ்நாட்டில் மாற்று வேறுபாடுகள் இல்லாமல் ஒருத்தரோடு ஒருத்தர் வாழ முடியும். அப்படி வாழ்ந்தால்தான் இந்த சலுகை எல்லாமே இவங்களுக்கும் கிடைக்கும். மக்களும் பாதி புறக்கணிக்கிறாங்க, இந்த அரசும் புறக்கணிக்குது. இது எல்லாம் கிடைக்கணும்னா இன்க்ளூஷன், ஒன்னோட இன்க்ளூஷன் கண்டிப்பாக வேண்டும் என்றது தான் என்னுடைய கேள்வி. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சிறப்பாக சொல்லி முடிச்சிங்க. நிகழ்ச்சியில் சிறப்பாக பங்காற்றியவர்களுக்கு பரிசளிக்கும் நேரம். ட்ரைமி அப்பளம் வழங்கும் ரூபாய் 5000க்கான கிஃப்ட் வச்சுற பெறுபவர் சொந்தமாக வந்து பைக்கை தனக்காக வடிவமைச்சு, சொந்தமாக தனக்காக காரை வடிவமைச்சு இன்னும் அடுத்தடுத்து செய்யணும்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. நான் ஸ்கூலில் படிக்கிறப்ப கூட நான் மேடை இருந்ததில்ல. இன்றைக்கி நான் மாற்றுத்திறனாளி இருந்து என் வாழ்க்கையில் போராடி கஷ்டப்பட்டு திருமணம் பண்ணி என்னோடய குழந்தையோட நான் இன்றைக்கி முதல்ல இந்த மேடையில் ஏறி பரிசு வாங்குறது இதுதான் என்னோட முதல் மேடை. லக்ஷ்மி செராமிக்ஸ் வழங்கும் கிஃப்ட் வச்சுற பரிசா பெறவங்க, என் கணவர் உயரம் குறைவானவர் தான், நான் சராசரி உயரம் தான், ஆனால் கல்யாணம் பண்ணுறதுக்கு முதல் நாள் சொன்னார் என்னை குழந்தை மாதிரி பார்த்துக்குவேன், கிட்டத்தட்ட 11 ஆண்டுகளாக என்னை குழந்தையாகவே பார்த்து கொள்கிறாரு சொல்லி மனநிலை அம்மா. ஓகே. ஹர்ஷா டைல்ஸ் வழங்கும் கிஃப்ட் வச்சுற பரிசா பெறுறது, நான் செட்டில் ஆவேன், அவங்கள செட்டில் பண்ணுவேன், எங்கள் அம்மாவை செட்டில் பண்ணுவேன், அதற்கப்புறம் எனக்கு அந்த காதல் கல்யாணத்தை பண்ணி வைங்கன்னு சொன்ன பாப்பா. ட்ரைமி அப்பளம் வழங்கும் 2 கிஃப்ட் ஆம்பர். உயரம் குறைவானவர்கள் தங்கள் உறவினர்களால், பெற்றோர்களால்
நிராகரிக்கப்பட்டும் அரவணைக்கப்பட்டும் வாழ்ந்திருக்காங்க. ஆனால் அவன் எனக்கு ஃப்ரெண்டு, அவன் மச்சான் அப்படின்னு வெகு இயல்பாக சாதாரணமாக நட்பு பாராட்டுவதற்குல அது ரொம்ப முக்கியம். அந்த 2 நண்பர்களுக்கும் இந்த பரிசு. நிகழ்ச்சியில் பங்காற்றிய அனைவருக்கும் அன்பும் நன்றியும்.